மதிப்பீடு, உங்களுக்கு ஏற்பட்ட சமூகம் குறித்த வெறுப்பு, உங்களுக்கு ஏற்பட்ட மனிதர்கள் குறித்த பொறாமை, இந்த குணத்தோடு உங்கள் 3 வயது குழந்தை இருந்தா இந்த தேசம் என்னவாகும்? ஒரு குழந்தையை வளர்க்க முதலில் நீங்கள் அப்பாவாக அம்மாவாக ஆகக்கூடாது, குழந்தையாக வேண்டும். That is the foremost important character to grow up a kid. ஒரு குழந்தையை வளர்ப்பதற்கு அதுதான் முதல் படி. நான் சொல்லுவதை ஊரே கேட்கிறது. என் பிள்ளை ஒரு நாளும் கேட்டது கேட்க பாப்பா அப்பா சொல்றேன்ல சுவிட்ச் கிட்ட போக கூடாதுன்னா கரெக்டா அந்த சுவிட்சிட்ட போய் நின்றுட்டு திரும்பி பாப்பா திரும்ப சொல்ல டயலாக் அப்படின்னு. A kid will not listen to you. It is not necessary for her or she or him to listen you. அவசியம் இல்லை. ஒழுங்கு அடிப்படையின் கீழே இருப்பது சரியான குழந்தை என்று ஒரு மனசு ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கு. அதல்ல, ஒரு குழந்தை கற்பனா சக்தியோடு பயணிக்கிறது. அது தேடுகிற அத்தனை விஷயங்களிலும் ஏதோ ஒன்று இருப்பதாக அது நம்பிக்கொண்டே இருக்கிறது. தயவு செய்து போட்டி என்ற உலகத்திற்குள் அது வாழ்வதாக நினைத்து அதனுடைய காலை ஒடிக்காதீர்கள். இந்த சமூகம் இயல்பாகவே சவாலான சமூகம் இல்லை. அதனாலதான் போட்டிங்கிற ஒரு விஷயத்தை உள்ளே எடுத்துட்டு வந்துருச்சு. உலக நாடுகளோடு ஒப்பிடுகிற போது வாழுதல் என்பது இங்கே சவால் கிடையாது. உலகின் பல நாடுகளில் வாழ்வதே சவால். அமெரிக்காவில் நீங்க போனீங்கன்னா ஒரே வருஷத்துக்குள்ள ட்விஸ்டர்ல இருந்து புயல்ல இருந்து கிட்டத்தட்ட பாதி சுனாமில இருந்து பனிப்பொழிவுல இருந்து கடுமையான வெப்பத்தில இருந்து அத்தனை கிளைமேட்டும் பார்த்துடலாம். ஒரு நாள் பேண்ட் போட்டு சுத்துவாங்க, மறுநாள் டவுசர் போட்டு சுத்துவாங்க, 3ஆவது நாள் ஒண்ணுமே போடாம சுத்துவாங்க. எப்படியுமே வாழ முடியாது. கனடாக்கு போனீங்கன்னா காலையில உங்க கார் எடுக்கிறதுக்கு 1 மணி நேரம் ஆகும். யார் வரமாட்டான். 6 அடிக்கு பனி உயர்ந்திருக்கும், உங்கள் கார் மறைந்திருக்கும், வீடு மூடி இருக்கும். ஸ்காண்டினேவியன் கண்ட்ரிக்கு போனீங்கன்னா சில பகுதிகளில் 6 மாசம் ஃபுல் இருட்டு, 6 மாசம் ஃபுல் பகல். எப்படி இருக்கு நினைச்சு பாருங்க. 6 months கண்டினியூஸா இருட்டு, 6 months கண்டினியூஸா பகல். அந்த தகவலை நான் 10 தடவை சொன்னாலே உங்களுக்கு பைத்தியம் முடிச்சிடும். ஜப்பானில் எப்போது என்ன நடக்கும் என்றே தெரியாது. அழிய சுனாமி அடிக்கும், பெதற பூகம்பம் வெடிக்கும். பக்கத்தில் இருக்க சீனாவில் இருக்கக்கூடிய அளவுக்கு கூட நமக்கு பூகோள ரீதியாக பிரச்சனைகள் இல்லை. வாழ்க்கை நமக்கு சவால்கள் நிறைந்ததே இல்லை. உலகில் புண்ணிய பூமியில் வாழுகிறவர்கள் நாம். அழகழகான இயற்கையான நீரோட்டம், ஓரளவு சுத்தமான காற்று, இப்படியாய் நமக்குன்னு ஒரு அழகான வாழ்க்கை. சவால் வாழ்க்கையில இல்லை. அதனால இதையோ தேடி பயணிக்கிறோம்ட்டு போட்டிங்கிற ஒரு வார்த்தையை கொண்டு வந்தீங்க. போட்டி என்கிற வார்த்தையை தயவு செய்து எடுங்க. அது குழந்தையின் மனதில் பொறாமையை விதைக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. 33 இயர்ஸ்லையும் 30 இயர்ஸ்லையும் நீங்களும் நானும் கரப்ட் ஆனதுனால நம்ம பிள்ளையை கரப்ட் ஆக்குறோம். உங்க அம்மாவும் என் அம்மாவும் என்ன பண்ணுச்சு? 4 பிஸ்கட் கொடுத்துச்சு. தம்பி பக்கத்தில் இருக்க பிள்ளைக்கு 1 கொடுத்துட்டு நீ சாப்பிடுப்பான்னு சொன்னிச்சு. நீங்க எல்லாம் என்ன பண்றீங்க? 2 பிஸ்கட் வச்சிருக்க தம்பி, யாருக்கும் தெரியாம தனியா போய் சாப்பிடு. ஒரு குழந்தையினுடைய கலாச்சாரத்தை கெடுக்கிறது உங்களுடைய பொருளாதார சித்தாந்தம். எவன் ஸ்மார்ட்டா இருக்கானோ அவன் திறமையானவன், எவன் அடுத்தவனை நம்புகிறானோ அவன் ஏமாளி. இந்த உலகத்தில் ஜீவகாருண்யத்தை விட, மனித நேயத்தை விட, அடுத்தவனுக்காக இறங்குவதை விட மிகப்பெரிய அறிவென்று ஒன்றுமில்லை. எந்த புத்தகமும் அதை வழிநடத்தவில்லை. இது சமூக விழுமியங்களின் தேசம். இந்த ஊர்ல போலீஸ்காரருக்கு எவ்வளவு பயம் இருக்கோ, ராணுவத்துக்கு எவ்வளவு பயம் இருக்கோ தெரியாது. ஆனால் ஔவையாருடைய வார்த்தைக்கு மரியாதை உண்டு, திருக்குறளின் வார்த்தைக்கு மரியாதை உண்டு, செத்து போன எங்க தாத்தா சொல்லிட்டு போன வார்த்தைக்கு மரியாதை உண்டு. நான் தவறு செய்வதற்கு முன்னால் போலீஸ் கண்ணில் வராது. என் தாயும் தந்தையும் குறுக்க வந்துட்டு போவாங்க. நான் இப்படிப்பட்ட குடும்பத்தில் பிறந்திருக்கிறேன், எனக்காக என்னுடைய அம்மாவும் அப்பாவும் இப்படி கஷ்டப்படுகிறார்கள், நான் இந்த தவறை செய்யக்கூடாது என்று மனதுக்கு உறுத்த வேண்டும். சமூக விழுமியங்களால் ஆளப்படக்கூடிய ஒரு சமூகத்துக்குள்ள இன்னைக்கு ஒரு குழந்தைய பொருளாக மாத்திட்டோம். ஒளிச்சு வச்சு சாப்பிடு, அடுத்தவங்கிட்ட கொடுத்துட்டு சாப்பிடாது. எதிர்த்து விட்டு போய் ரொம்ப சுட்டி பயலா இருக்கான், அவனோட சேராது. 3 வயது குழந்தையினுடைய நண்பனை ஒரு குடும்பம் தீர்மானிக்கிறது. எந்த வகையில் இது நியாயம்? நீங்கள் வீடை நம்பகமற்ற ஒரு சூழலாக மாற்றினீர்கள். அதனால் சமூகமும் நம்பகமற்ற ஒரு சூழலாக மாறிப்போனோம். எல்லோரும் பொய் சொல்கிறான் என்று எல்லோரும் நம்புகிறோம். எதிரில் இருக்கிற எல்லோரும் கெட்டவன் என்று எல்லோரும் நம்புகிறோம். ட்ரெயின்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஏசியில கதவை பூட்டிட்டு ஒருத்தர் பார்க்கிறேன். நேத்து ஒரு பொட்டி, அந்த பொட்டிய அந்த சீட்டோட சேர்த்து கட்ட ஒரு செயின், அதை பூட்டி அந்த சாவிய நீ பார்த்துக்கிட்டே இருக்காரு. என்ன நான் பார்க்காதப்ப ஒரு இங்கே வைக்கணும் போட்டு. அந்த பொட்டிக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. ஆனா அந்த பொட்டிக்குள்ள ஒன்னும் இல்லைன்னு மட்டும் என் மனசுக்குள்ள தோணுச்சு. அவரை பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியல. யாரோ டிக்கெட் எடுத்து கொடுத்துருக்காங்க, வந்திருக்காரு மாதிரி தான் இருக்கு. எல்லாம் பண்ணிட்டு கடைசியில் சூப்பரா இன்னொன்று பண்ணாரு. அந்த பொட்டியை தூக்கி தலவாணி மேல வச்சு அது மேல படுத்துக்கிட்டாருங்க. அப்ப மீதி இருக்க 3 பேரும் திருட்டு போய் அந்த கேபின்ல. அப்படித்தானே? மனசு முழுக்க எதிரில் இருப்பவன் குற்றவாளி என்று எனக்கு தோன்ற ஆரம்பித்து விட்டது. இந்த எண்ணத்தை என்னுடைய குழந்தைக்குடைய மனதுக்குள் நான் அனுமதிக்கிறேன். ஒரு காலத்துல மோர்க்காரமா கிட்ட நம்மளை கொடுத்தாங்க, அதை அப்படியே வெளியில கூட்டிட்டு போவோம். ஞாபகம் இருக்கா?
வீட்டில் வேலை பார்த்தா கீரைக்கார